ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா டிஷ்ஷான கலத்தப்ப ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் பச்சரிசி வந்து நான் 2 டம்ளர் எடுத்துக்கிறேங்க. ரேஷன் பச்சரிசி நீங்கள் வீட்டில் உள்ளது நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். டம்ளரோ கிண்ணமோ ஏதோ ஒரு அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 கப்பு பச்சரிசி எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு விட்டு வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து அந்த அழுக்கெல்லாம் போய் அந்த ஒரு மாதிரி பச்சரிசி வாசடிக்கும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். நல்லா கழுவிட்டு நம்ம 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். அவுள் எடுத்துக்கோங்க. அவுள் வந்து நான் 1/2 டம்ளர் எடுத்துருக்கேங்க. இது வந்து பட்டை அவுள். நீங்கள் பட்டை அவுள், கெட்டி அவுள் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எங்கிட்ட சாதம் இல்லை, அதனால் நான் அவுள் எடுத்திருக்கேன். சாதம் இருந்தால் நீங்கள் சாதம் கூட சேர்த்திக்கலாம். நல்லா அவுளையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து வெல்லத்தை வந்து தூள் பண்ணிவிட்டு 1/2 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். 2 கப்பு அரிசிக்கு நான் 1/2 டம்ளர் வெல்லம் எடுத்துருக்கேங்க. நீங்கள் 2 கப்பு கூட எடுத்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரையிட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து அரிசி ஊறிருக்கு, நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஊறின அரிசியை மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்திக்கலாங்க. தண்ணி இல்லாமல் சேர்த்திக்கோங்க. அவுள் வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, அதை நம்ம சேர்த்திக்கலாம். ஏலக்காய் வந்து 1லேருந்து ஒரு 3 ஏலக்காய் வரைக்கும் சேர்த்திக்கலாங்க. எனக்கு ஒரு ஏலக்காய் தான் இருக்குது, ஒரு ஏலக்காய் நான் சேர்த்திருக்கேன். 1 போதும்னு. இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஒரு பவுலில் மாற்றிட்டு அந்த மிக்ஸி ஜாரையும் நம்ம கழுவிட்டு அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வெல்லம் வந்து அடுப்பில் வச்சுருந்தோம்ல, அது வந்து நல்லா வெல்லம்லாம் கரைஞ்சிருச்சு. நம்ம அதை வந்து எடுத்து நம்ம அதில் சேர்த்திக்கலாம். இது வந்து சூடாக இருக்கும்போது நம்ம வந்து வடிகட்டி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த அரிசியை அதில் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ வந்து இட்லிக்கு போடுறோம்ல சோடாப்பு, அது வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. 1/4 ஸ்பூன் சேர்த்தா நம்ம போதும். நமக்கு ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க, தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிடுங்க. கலந்து வச்சுட்டு நம்ம ஒரு தேங்காய் மூடி எடுத்துகிட்டு நான் வந்து தேங்காய் வந்து சின்ன சின்ன பழுப்பெல்லாம் நான் கீரி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம கீறிட்டு அப்போ நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்திக்கோங்க. நம்ம தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரட்டும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்னா மாவு, அதில் வந்து நான் கோகோ பவுட்ரு சேர்க்குறேங்க. கோகோ பவுட்ரு உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுறலாம். இந்த கோகோ பவுட்ரு சேர்க்கும்போது நமக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்ட்டு நான் கோகோ பவுட்ரு சேர்த்திருக்கேன். இப்போ தேங்காய் நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ அதிலே வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்திட்டு அந்த ஓரங்கள்லாம் தேங்காய் இருக்குங்க, அதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து நம்ம கரண்டி வச்சு நல்லா அப்படி நடுப்புற தள்ளி விட்டுறலாம்.
எடுத்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். குக்கர் கேஸ்கட் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு 1/4 மணி நேரம் நம்ம அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். அடுப்பை வேக வச்சோம்னா அடியில் நமக்கு ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆயிரும், வேகாது. அதனால் அடுப்பை சிம்மிலே வச்சுருங்க. இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு கத்தி எடுத்து நம்ம உள்ளே விட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட வெட்டலை, நமக்கு நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நான் சும்மா மூடி வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் ஆகட்டுங்க. நம்ம சூடு ஆறினதே எடுத்தால் தான் நமக்கு நல்லா வரும். சூடு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஓரங்கள்லாம் ஒரு ஸ்பூனோ கத்தியோ வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுருங்க. கீறி விட்டு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான கலத்தப்பா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் வந்து நான் டெக்கரேஷனுக்காக வெள்ளை எள் வந்து வறுத்துட்டு சேர்க்குறேங்க. இதுவும் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்திக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க. சூப்பரான கேரளா ஸ்டைலில் ஒரு கலத்தப்பா ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.